திருப்பரங்குன்றம் மலையில் அந்த விளக்கு தூண்ல விளக்கு ஏத்தணும் கார்த்திகை தீபம் அன்றைக்கு அப்படின்றது தீபத்தூண் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்குது. கொடுத்தாச்சு. யார் மேல தப்பு? என்ன நடந்துட்டு இருக்குதாங்க? இதுல இறையில என்ன தப்பு? கரெக்ட். அது தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆ. இந்து மக்களுடைய ஆதங்கம் ம், அது வெளிப்பட்டிருக்கு. ம், அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கு இந்த ஆட்சியாளர்களால். ம். அது வன்மையான கண்டனத்திற்குரியது. இல்ல சார். அதாவது தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ம். ஆனால் அது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அதை ஒட்டுமொத்தமா நம்ம உட்கார்ந்து பேசி சரி பண்ணிருவோம். அதாவது மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க உச்சநீதிமன்றம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு யாரு இத மேல்முறையீடு ப்ராசஸ் பண்ணுவோம். யாரு மேல்முறையீடு போனாங்க? அரசாங்கமே மேல்முறையீடுக்கு போயிருக்கு. அதுதான் பிரச்சனையே. ஆ, இந்த அரசாங்கமா இதுக்கு வழக்கு போட்டது ஒரு தனி நபர் போட்டு வழக்கு வந்தது. ஆமா. ஓகேங்களா? ஆ. அப்படியே எதிர்ப்பு தெரிவிச்சா இஸ்லாமிய சகோதரர்கள் போயிருக்கணும். அவங்க தெளிவா இருக்கிறாங்க. இல்ல தர்கா எங்களுக்குள்ள தரப்பும் பிரச்சனை. ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அவங்களும். அதாவது அரசு போக வேண்டிய அவசியம் என்ன? அரசே போகும்போது கூட இருப்பாங்க அவங்க கட்சி சார்ந்து. ம், நவாஸ் கனி போன்ற தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? ம். அவங்க சார்பா அவங்க கூட வந்திருக்கலாம். ஆனால் அரசு இதுல தலையிட்டு இருக்க கூடாது. நவாஸ் கனி தனி கட்சி சார். அவரு தனி அமைப்பு, தனி இல்ல இல்ல கட்சி. நான் அவரு தான். சொல்றதுன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆ, ஏற்கனவே ஒரு பிரியாணி சாப்பிட்ட கதெல்லாம் இருக்குல்ல, பழைய வரலாறுலாம் இருக்கு இல்லையா? ம். அதனால நான் என்ன இல்ல சொல்றேன், அவரு சாப்பிடல. அவரோட உடன் போனவங்க யாரோ சாப்பிட்டு இருக்காங்க. அதுதான் நீங்க ஏன் அவரு சாப்பிட்ட மாதிரி அப்படியே பதிவு இல்ல இல்ல பண்றீங்க? அந்த மாதிரி சொல்லல. அந்த இஷ்யூல அவர் பேர் பெருசா பேசப்பட்டது இல்லையா? அது ம், சொல்றேன். ம், அவர் நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம். ம், தடுக்கல. அது ஒரு வேற சப்ஜெக்ட். இது வேற சப்ஜெக்ட். ம். இந்துக்கள் என்ன கேக்குறாங்க? அந்த எங்களுடைய தீபத்துல போய் அதுல விளக்கு விளக்கு ஏத்தணும்னு தூண்ல. விளக்கை ஏத்தணும்ன்றாங்க. அதுல ம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது விளக்கு தூண்ல கடைசியா விளக்கு ஏற்றப்பட்டு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல அது நீங்க ஆகுதுன்றாங்க. மறுக்கப்பட்ட நீதி சார். ராமர் கோயில் கூட தாங்க மறுக்கப்பட்ட நீதி. இப்ப கிடைச்சிருக்குல்ல, நீதி கிடைச்சிருக்குல்ல. ஆ. சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்குல்ல. இப்ப முடிச்சிட்டாங்களே. 180 அடியோ 120 அடியோ கொடி கூட ஏற்றியாச்சே. ம், கட்டடம் முடிச்சு ராமர் கோயில் வந்தாச்சு. ம், இது அவர்களுடைய நம்பிக்கை, இறை நம்பிக்கை சார். ம், அந்த கட்சியினுடைய ஒரு பெரிய பேச்சாளர் அந்த ஒரு மேடம் என்ன சொல்றாங்கன்னா, ம். அது எல்லைக்கல்லு. அது கீழே அப்படியே கீழே பெரிய ஒரு மலை சரிவு இருக்கு. எந்த கட்சி? திமுகனுடைய. சரி. அவங்க சொல்றாங்க அந்த மாதிரி என்னன்னு சொல்றாங்க, அது எல்லைக்கல். ம், கடவுள் மறுப்பு ஆளர்களுக்கு அது எல்லைக்கல். ம், எங்களை போன்ற கடவுளை விரும்புபவர்களுக்கு, நேசிப்பவர்களுக்கு, துதிப்பவர்களுக்கு அது இறை. ம். அப்படி இருக்கும்போது நீங்க யார் முடிவு பண்றதுக்கு அது எல்லைக்கல்லா தூபகல்லான்னு? அது தீபத்தூண். ம். அதுல வைக்கணும்னு சொல்றான். ம். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? 50 மீட்டர்ல இஸ்லாம் மசூதி இருக்கட்டும். இந்தியால பல இல்ல அங்க நூற்றுக்கணக்கான போனால் ஒரு மத நல்லிணக்கம் ஒன்றும் ஆகாது. நமக்கு கெட்டு அதெல்லாம் போயிடும். நீங்க அந்த மாதிரி பண்ணி நாங்க இல்லைன்னா இஸ்லாமியர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு மாய பண்ணி மொத்தமா அவங்க வாக்க முழுகிறதுக்கு நீங்க எடுக்கிற முடிவு கண்டி அது இல்ல. பல்லாயிரக்கணக்கான சார் இன்னும் சொல்ல வாக்கு தனி பல சார். லட்சம். அரசியல் தனி, தயவு ஓட்டு செய்து தனி. இது முழுக்க அரசியல். தயவு செய்து முழுக்க அரசியல். இல்ல